பாருங்க, சாதாரணமாக இருக்கிறாரு. ஆனால் அந்த கப்பலை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறாருங்கண்ணா. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. ரொம்ப ഒരു ക്രഷിലിട്ട് പൊടിക്കും. പൊടിച്ചിട്ട് അത് കഴുകും. എന്നുവെച്ചാൽ വെള്ളത്തിൽ കലക്കി വെച്ചാൽ അവരൊരു ബ്ലാങ്കറ്റിലേക്കാണ് ഒഴിക്കും. ഇങ്ങനെ ചെരിച്ച് വെച്ചൊരു സ്ഥലമുണ്ട്. അത് കഴിഞ്ഞ് വെച്ചാൽ അവർ ആ ബ്ലാങ്കറ്റ് കഴുകി വീണ്ടും അത് വെള്ളത്തിൽ കലക്കി വീണ്ടും ആ ബ്ലാങ്കറ്റിൽ ഒഴിക്കും. അപ്പോൾ ഇതിൻ്റെ ചെറിയ പാർട്ടിക്കിൾസ് ഉള്ളത് അതിനകത്ത് നിൽക്കും. അപ്പോൾ അതെടുത്തേച്ച് പിന്നെ അവരൊരു ചട്ടിയിൽ അതിനകത്തിട്ട് വീണ്ടും അതിനകത്ത് മെർക്കുറി. Sorwa Mining Bugunda Projects. Mgodi huu upo katika mkoa wa Mwanza na wilaya ya Misungwi na ni mgodi wa uchimbaji wa dhahabu, mgodi wa kati. Mgodi huu unaendesha shughuli zake za uchimbaji wa madini. வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்று நான் தங்கம் எடுக்கிறதுக்கு போகிறேன். தங்கத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் போயிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போயிட்டு தங்கம் எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சின்ன கப்பலில் பாருங்க, 2 கண்டெய்னர், ஒரு லாரி மற்றும் 6 பஸ்ஸு, 15 காரு. அது மட்டும் இல்லாமல் தோராயமாக ஒரு 300 பேர் இருப்பாங்க. ப்ளஸ் வந்து சேல்ஸு மேன் இருப்பாங்க. எப்படியும் கணக்கு பண்ணால் ஒரு 500 பேர் ஆளுங்க, ஒரு 500 பேர். எல்லாமே இந்த ஒரு சின்ன ஒரு கப்பல்னு சொல்லலாம், படகுன்னு சொல்லமானான்னு தெரியல, அவ்வளோ தாங்கிட்டு போயிட்டு இருக்குங்க இது. வணக்கம் மக்களே. வாங்க இந்த கப்பலினுடைய வரலாறு கொஞ்சம் பார்க்கலாம். இது வந்து பக்கத்தில் ஒரு பாலம் ஒன்று கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பாலம் கட்டுற வரைக்கும் இந்த சின்ன கப்பல் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும். இங்கே வந்து 3 கப்பல் இங்கே ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்கிறாங்க. 3 கப்பலுமே வந்து ஒரு கப்பல் வந்து அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, கெப்பாசிட்டி அந்த அளவுக்கு கிடையாது. இந்த இப்போ நம்ம பார்த்துனது வந்து 5 மில்லி டன் அந்த அளவுக்கு வந்து லோட் பண்ணலாம் இதில். அப்படின்னாக்கா 50 லட்சம் டன் வரைக்கும் இதில் லோட் பண்ணலாம். இன்னொரு கப்பலில் வந்து 70 மில்லி டன் தான் லோட் பண்ண முடியும். அது வந்து ஆளுங்களை மட்டும்தான் அது ஏற்றிட்டு போகுது. இது வந்து எல்லாமே ஏற்றிட்டு போகுது. இன்னொரு கப்பல் இதுமாரி 2 கப்பல் இருக்குது. ரெண்டுமே வந்து பஸ்ஸு, லாரி எல்லாமே வந்து 50 லட்சம் அளவுக்கு மில்லி டன் அளவுக்கு ஏற்றின்னு போகிறதுக்கு கெப்பாசிட்டி உள்ளது இது. இது ஏன் ஆரம்பித்தாங்கனாக்கா, பக்கத்தில் இருக்கிற ஒரு பாலம் வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கட்டுற வரைக்கும் இது போயிட்டு இருக்குது. இது 2014 வந்து ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுவே நம்ம ஊராக இருந்தனாக்கா அந்த பழைய பாலத்திலே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அங்கே பாருங்கள், டான்சானியாவில் அந்த பழைய பாலத்தை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்காக தனியாக கப்பலை ரெடி பண்ணி அந்த கப்பலில் வந்து எல்லாமே ட்ராவல் பண்ண சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து அங்கே அவங்களே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வேறு நாட்டிலேருந்து வாங்கலை, அவங்களே ரெடி பண்ணி அவங்களுடைய மேடு தான் இது. அவங்களும் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள். கப்பல் கிளம்பிடுச்சு. இது வந்து நான் ட்ராவல் பண்ணது வந்து மான்சாவிலிருந்து கேட்டான ஒரு ஊருக்கு நான் ட்ராவல் பண்ணேன். அங்கேருந்து ஒரு சின்ன பஸ்ஸில் வந்து இங்கே ஒரு இந்த சின்ன கப்பல் வந்து கிகாங்கோ அப்புறம் இந்த புசிசி, இந்த 2 கிராமங்களுக்கு இடையில் உள்ள ஒரு லேக்கு, விக்டோரியா லேக்கு. இந்த லேக்கு பேர் விக்டோரியா லேக்கு. அதுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸை வந்து இது கவர் பண்ணுது.
பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வீடியோ இங்கே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து என்னை வீடியோ எடுக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். ரொம்ப சண்டை போட்டான். இன்னொருத்தன் வந்து என் கேமரா வந்து ரொம்ப வலுக்கட்டாயமாக பிடிங்கி ஆக்சுவலாக தண்ணியில் தான் போகலான்னு என்னுடைய எய்மு. பட் ஆனால் நான் விடலை. அவனை ரொம்ப சமாதானப்படுத்தி நான் என்னுடைய வீடியோ அவனையே நான் பேச சொன்னேன். அவனும் பேசினான். பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கஷ்டமாக தான் இருக்குது, பரவாயில்ல. வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உள்ள சின்ன கப்பல்ல பஸ் நிற்கிது பாருங்க. 6 பஸ்ஸு இந்த கப்பல் உள்ள நிற்கிது. 2 பஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. உள்ள வந்து இன்னும் 4 பஸ் நிற்கிது. வாங்க மக்களே, இந்த கப்பலுடைய ஆப்ரேட்டிங் பண்ணுற ஒரு இடத்துக்கு போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். இவர் தாங்க இந்த கப்பலினுடைய மாலுமி. பாருங்க, சாதாரணமாக இருக்கிறாரு. ஆனால் அந்த கப்பலை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ணுறாருங்கண்ணா. அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. ரொம்ப கேஷுவலாக பேசினார். அங்கே இருக்கிற எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. பரவாயில்லைங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. புக்கில் கையெழுத்துலாம் போட்டேன். கொஞ்சம் காசும் கேட்டாங்க, காசும் கொடுத்தேன். நல்லா பேசியிருந்தாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அப்படி நின்று இருக்கும்போது ஒரு கப்பல் ஒன்று கிராஸ் பண்ணிச்சு. பாருங்க எவ்வளோ பிரமாண்டமாக அந்த கப்பல் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் அந்த 5 மில்லி டன்னுங்க. அதாவது 50 லட்சம் டன்னு வந்து வரைக்கும் அது அந்த கெப்பாசிட்டி தாங்கும். அந்த கப்பல் தான் அது. பாருங்க, பக்கத்தில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங். நல்ல வியூங்க, சூப்பராக இருக்குங்க. இங்கே மொத்தம் 3 கப்பல் சொல்லியிருந்தேன். அதில் 2 கப்பல் வந்து ஹை கெப்பாசிட்டி, ஒன்று வந்து லோ கெப்பாசிட்டி. அது வந்து 70 மில்லி டன் மட்டும்தான் இருக்கும். அந்த கப்பல் தான் இது. இதில் வந்து ரொம்ப பஸ்ஸு கார்லாம் ஏற்ற முடியாது. பட் ஆளுங்களை வந்து அதிகமாக ஒர்க் பண்ணிட்டு போக முடியும். வாங்க மக்களே, தீவை நெருங்கிட்டோம்.
தீவுக்கு வந்துட்டோம். தீவினுடைய ஆரம்ப புள்ளி இதுதான். நல்லா இருக்குங்க, வியூஸும் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. தீவை சுற்றி அந்த தீவை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு 50 மீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். கிட்ட நெருங்கிட்டோம். எப்படி போயிட்டு இந்த கப்பலை நிறுத்துறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். வந்து ரெடியா நிக்குது பாருங்க ஒரு கப்பல் அங்க, அதுவும் ரெடியா நிக்குது. பட் இன்னைக்கு வந்து அதிகமா ஆள் இல்லாதனால அது கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சிருக்கிறாங்க. கூட்டம் அதிகமா வந்ததுனாக்கா அதுவும் பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அது ஓரமா இருக்குது. அது ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஆமாம், ஸ்பீடு ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ரொம்ப பொறுமையாக போகுது இப்போ. அதனால தான் அந்த 50 மீட்ரு தூரத்தையே வந்து ரொம்ப நேரமாக கொஞ்சமாக பொறுமையாக அப்படியே போயிட்டு இருக்குது. வேகமாக போயிட்டு இடிச்சிட கூடாதுன்றதுனால ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க பாருங்க. எல்லா மக்களும் ரெடி ஆகி கீழே ராஜாலத்துக்கு போகிறாங்க. இந்த கப்பல் 3 மாடிங்க. ஆப்ரேட்டிங் வந்து 3ஆவது மாடியில் இருக்குது. 2வது தளத்தில் வந்து மக்கள் எல்லாமே உட்காந்துருப்பாங்க. அது கீழே பஸ்ஸு, காரு, கண்டெய்னர் எல்லாமே அது கீழே தளத்தில் இருக்குது. கப்பலுடைய ஸ்பீடு எனக்கு தெரிஞ்சுன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வேகம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டாரு. அங்கெல்லாம் வந்து வந்த வேகம் 50 to 60 ஸ்பீடில் வந்துருப்பார். இங்கே வந்துன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வேகம் இருக்கும், அவ்வளோதான். இப்போன்னா 2 கிலோமீட்டர் இந்த ரேஞ்சு தான் போயிட்டு இருக்கிறாரு. ரொம்ப 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 ஸ்லோவாக அப்படியே மூவ் பண்ணி போயிட்டே இருக்காருங்க. கப்பலுக்கு முன்னாடி 2 பேர் அங்கே பாருங்க. அவங்க தான் வந்து அந்த இதை வந்து மேலே தூக்குறதும் கீழே இறக்குறதும் அப்படின்ட்டு ஒரு இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்டெப்பு பாருங்க, அது அவங்க தான் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. மேலே இறக்குறது கீழே இறக்குறது. கப்பலை கிட்ட வந்து நிறுத்திட்டாங்க கப்பலை. சூப்பராங்க. கரைக்கும் கப்பலுக்கும் மேக்ஸிமம் 1 இன்ச்சு கேப் கூட இருக்காதாட்டுங்க. அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக ஏற்றிருக்கிறாங்க. சூப்பராக ஏற்றிருக்காங்க. யாருக்கும் நம்ம பஸ்ஸில் ஏறினா கூட ஒரு படிக்கட்டு 2-3 படிக்கட்டு மேலே ஏறி தான் ஏறணும். ஆனால் இங்கே பாருங்க, கரெக்டாக தரையும் கப்பல் ஒரே மாதிரி இருக்கு. கிட்ட போய் பார்க்கும்போது காட்டுறோம் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. நானும் கீழே இறங்குறேன். எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகி கீழே போயிட்டு இருக்கிறாங்க. நானும் கீழே போயிட்டு இருக்கிறேன். மேலே மாடியிலேருந்து கீழே மாடிக்கு வந்துட்டேன். இப்போ கீழே மாடியிலேருந்து தளத்துக்கு வரேன்.
எத்தனை பஸ்ஸு போகுது பாருங்கள். பஸ்ஸு போயிடுச்சு, காரு மூவ் ஆகுது, காருக்கு எடுத்து மறுபடியும் பஸ்ஸு மூவ் ஆகுது. கீழே வந்துட்டேன் பாருங்க. கப்பலுக்கும் தரைக்கும் ஊர் கொஞ்சம் கூட டிஸ்டன்ஸ் இருக்கு ஏரியாதுங்க. கொஞ்சம் கூட டிஸ்டன்ஸ் இல்லை. எப்படி தான் வந்து கரெக்டாக வந்து நிறுத்தினாங்கன்னு தெரியல. எவ்வளோ பெரிய கண்டெய்னர் பாருங்க. அந்த கண்டெய்னர் வந்து அந்த கப்பலில் இருந்தால் வெளியே வருது. என்னுடைய இது வந்து இது முன்னாடியே நான் பார்த்துருக்குறேன். ஆனால் இது வந்து தெரியல, என்னுடைய கரெக்டாக தெரியல. கோல்டு மைன்ஸுக்கு போகிறதா கூட இருக்கலாம். நம்ம ஊரில் திருவிழா மாதிரி இருக்குங்க. கூட்டம் கூட்டமாக வராங்க கப்பல் இருந்து. நாங்கள் வந்த பஸ்ஸு அந்த வெள்ளை பஸ்ஸு, அதில் தான் நாங்கள் வந்தோம். அந்த பஸ்ஸு கிட்ட வந்துட்டு இருக்கு. அதில் தான் நாங்கள் போயிட்டு இப்போ ஏறி கேட்டா என்ற ஊருக்கு நாங்கள் போகிறோம். கோல்டு மைன்ஸுக்கு போகிறோம். வாங்க பின்னாடி போய்ட்டு அந்த வீடியோவில் பார்க்கலாம். கோல்டு மைன்ஸையும் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம்.